மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முதல் கண்டென்ட் என்ன பேச போறோம் அப்படின்னா, அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப்பும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேசிக்கொண்ட அந்த வீடியோ வைரலாக காலையில இருந்து போயிட்டு இருக்கு. உக்ரைனுடைய அந்த போர், உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பேசிக்கிறாங்க 2 பேரும். அப்படி பேசிக்கும் பொழுது 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதமான ஒரு விஷயமானது போகுது. இது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. முதல்ல அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் பார்த்துருங்க. You don't know that. God bless. You don't God know bless. that. You will know You that gotta, before. don't tell us what we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you. Because I'm you're in no not saying position I'm to suspicious. dictate that. That's Remember exactly what this. you're doing. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very You will good. feel influence. We're going to feel very I'm good and telling very you, strong. You will feel influence. You're right now not in a very good position. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி 3 ஆண்டுகளை அது நிறைவடைந்திருக்கு. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா போர் நின்ற பாடில்ல. ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை தொடர்ச்சியாக உக்ரைன் மீது செலுத்திக்கிட்டே இருக்காங்க. ஜெலன்ஸ்கியும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம எல்லா நாடுகளையும் போய் அணுகி பேச்சுவார்த்தை செய்யுங்க, என்ன நடத்துங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு. இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஜெலன்ஸ்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த வீடியோ வெளியாகி வைரலாக பரவிட்டு இருக்கு. 2 நாட்டினுடைய தலைவர்கள் பேசிக்கிறாங்க. 2 நாட்டுக்கு நடக்கக்கூடிய போர் குறித்து பேசுறாங்க. நிறைய விஷயங்கள் ரகசியமாக பேசக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை மீடியா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வெளிச்சத்தோட, ஒரு ஊடக வெளிச்சத்தோட இதை பேசணுமா, எதனால இப்படி பேசுனாங்க அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு இன்னும் முழுமையாக தெரியல. ஆனா இது இந்த அளவுக்கு ஊடகத்துல வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயமா, இது ஒரு செட்டப் மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கண்டென்ட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோம். நேற்று சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு பரபரப்பாக சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே இந்த பெரிய விஷயமாக எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் அவர்கள் 6 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகலை அப்படின்னா அவரை கைது செய்ய காவல்துறை தயாராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. சீமான் அவர்கள் வெளி மாவட்டத்தில் இருந்தார். உடனடியாக ஃப்ளைட் பிடிச்சு சென்னை வந்தார். சென்னை வந்துட்டு 6 மணிக்கு ஸ்ட்ரைட்டா போய் ஆஜராக போக வேண்டியவர் அங்கே ஆஜராகாமல் வேறு ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கிட்டு ஒரு 8 மணிக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 8 மணி ஆஜராகிற மாதிரி கிளம்பினாரு. அதன் பிறகாக நடுவுலே கார் நிறுத்தப்பட்டுச்சு. என்ன விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய மனைவி கைல்வழி வராங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் கார் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பிற்பாடு காரு புறப்பட்டு வலசரவாக்கம் காவல் நிலையம் போயிட்டு அங்கே 1.25 மணி நேரம் விசாரணையானது நடந்தது. அதன் பிறகாக கிட்டத்தட்ட ஒரு 11:45 மணிக்கு சீமான் அவர்கள் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலர் தூங்கியிருக்கலாம், காலையில் எழுந்து பார்த்துருப்பீங்க. நான் ஒரு இரவு முழுக்க அந்த காட்சிகளை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நேற்று இரவு நடந்திருந்தது. மீடியா ஃபோக்கஸ் விழ வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் நடந்திருந்தது. ஒன்று, ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா ஒய்எம்சிஏ கிரவுண்டில் நடந்திருந்தது. கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தியிருந்தாங்க. அங்கே மீடியா ஃபோக்கஸ் விழுந்திருக்கணும். அங்கே சில மீடியா ஃபோக்கஸ் விழுந்துச்சு. ஆனால் அதை விட அதிகமாக சீமான் அவர்களுடைய அந்த காவல் நிலையம் நோக்கி செல்லும் பயணம் இருக்கு இல்லையா, அது பெரிய ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. காவல் நிலையத்திலுமே பெரிய அளவில் சீமானுடைய தொண்டர்கள் குவிந்திருந்தாங்க. இது எல்லாமே ஒரு பரபரப்பாக இருந்த காரணத்தினால ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மீட்டிங் பெரிய அளவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாமல் இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த விஷயத்தை கொஞ்ச நேரம், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழா நிகழ்வை கொஞ்ச நேரம் காட்டினாலே அதற்கான வியூஸ் கம்மியாச்சு. சீமான் அவர்களுடைய அந்த பயணம் காட்டும் பொழுது லைவ்ல வியூஸ் அதிகமாச்சு. அதனால எல்லா மீடியாஸுமே சீமான் அவர்களே ஃபோக்கஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் இந்த லைவ் ஆனது போயிட்டு இருந்தது. விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது என்னன்னா, ரொம்ப வெளிப்படையாக சீமான் பேசியிருந்தாரோ அப்படின்னு தோணுது. பின்னாடி இருந்த அவங்களுடைய தொண்டர்கள் கூட கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. வேண்டாம் போதும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் என்ன கோவத்தில் இருந்தாருன்னு தெரியல, ரொம்ப வெடிச்சு பேசுகிறாரு. என்ன ரேப்பாக பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒத்துட்டு இருந்தீங்க, நானும் ஒத்துட்டு இருந்தேன், ஒன்றா இருந்தோம், அது கூட ஒரு 6 மாதம் தான் ஒன்றா இருந்தோம், அதன் பிறகு பிடிக்கலன்னு போயிட்டீங்க, நானும் வந்துட்டேன். அது ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது.
இப்போ வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இவ்வளோ பெரிய செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்க மாறியிருக்கோம். இப்போ இழிவுபடுத்தணும் அப்படின்னு ஒரு அரசியல் நோக்கோடு இப்படி என்ன வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது வந்து ஒரு நல்லாவா இருக்கு அப்படின்லாம் வந்து நெறைய விஷயங்கள் உடைச்சு வந்து பேசியிருந்தாரு. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் வந்து இந்த விவகாரம் வந்து பூதாகாரமாக மாற்றப்படுது அப்படின்லாம் வந்து சீமான் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. சீமான் அவர்கள சிறுமைப்படுத்தி விடலாம் அப்படின்னு யாருன்னா இத செஞ்சிருந்தாங்கன்னா, அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா, நேத்து 5 மணி, 6 மணில இருந்தே சீமான் அவர்களுடைய லைவ் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய லைவ் தான் வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் அவங்களுக்கு வந்து நேத்து கிடைச்சிருந்தது. சீமான் அவர்கள் நைட்டு ஃபுல்லா வந்து அங்க போறது, ஏதோ சிஎம் பதவியேற்க போவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு சினாரியோல ஃபுல் மீடியாவும் வந்து அவர ஃபாலோ பண்ணி, லைவ் பண்ணி, அந்த தொண்டர்கள காமிச்சு, ஒரு ஹைப் ஏத்தி விட்டிருந்தாங்க. அவர வந்து சிறுமைப்படுத்தி விடலாம் அப்படின்னு யாரும் நெனச்சு செஞ்சிருந்தாங்கன்னா, அது வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் வந்து நம்மளால பார்க்க தோணுது. சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையம் போயிட்டு, அங்க வந்து காவல்துறை கிட்ட வந்து தன்னுடைய விளக்கத்தெல்லாம் குடுத்திருந்தாரு. அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு எழுத்துப்பூர்வமான விளக்கத்த வந்து சீமான் அவர்கள் குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 4, 5 பக்கத்துக்கு அந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருந்ததா பல கேள்விகள், பல விளக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அடுத்த வாரம் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இப்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக வந்துகிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான இந்த வழக்குல அடுத்த கட்டமான நகர்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு சீமான் அவர்கள் அந்த வழக்க குவாஷ் பண்ண சொன்னாங்க இல்லையா? அதாவது முடிச்சு வச்சிருங்க அந்த வழக்க அப்படின்னு சொன்னது வந்து பெரிய தவறான ஒரு முடிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள்லாம். ஏன்னா, ஒரு பாலியல் வழக்க வந்து நம்ப அந்த அந்த நோக்குல வந்து அணுகக்கூடாது. அது வந்து கிடப்பில கிடக்கு அப்படின்னா, அது கிடப்பிலே விட்டுறணும். கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து அது நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்களாம் லீகல்ல. அந்த மாரி டெத் ஆயிடும். நீங்க நீதிமன்றம் போயிட்டு இந்த வழக்க வந்து குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி, திரும்ப அதுக்கு உயிர் குடுத்துருக்கீங்க இப்போ. அது அப்படியே கடந்தாவாச்சும் அது வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நீதிமன்றம் போய் உயிர் கொடுத்ததுனால, பாலியல் வழக்கு அப்படின்னும்பொழுது யார் புகார் குடுத்தாங்களோ, அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டாலும், இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை அப்படின்றது வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால காவல்துறை இந்த வழக்க இந்த புகார குடுத்தவங்க பின்வாங்கினாலுமே வந்து, காவல்துறை இந்த வழக்க வந்து விசாரிச்சு உடனடியாக, அதாவது 12 வாரத்துக்குள்ளாக சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பின்னடைவாக தான் சீமான் அவர்களுக்கு பார்க்கப்படுது. இதை அடுத்து வந்து அவர் உச்சநீதிமன்றம் வந்து போயி, இந்த மாரி அங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்றாங்க. அத கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்ப வந்து மேற்கோள் காட்டி தான் இந்த வழக்கையே இப்போ வந்து உயிர்ப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திரும்ப அவங்க சீமான் தரப்பு சுப்ரீம் கோர்ட்ட நாடி இருக்கிறது வந்து, அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா சீமான் அவர்கள் தரப்புக்கு வரும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமாக தான் சட்ட வல்லுநர்கள் பார்க்குறாங்க. சீமான் அவர்களுடைய தரப்பு தான் அதை எப்படி அணுகப் போறாங்க. அடுத்த கட்டமாக அது எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கனிமொழி அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நேத்து சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. நான் என்ன ரேப்பா பண்ணிட்டேன். குச்சிக்குள்ள உட்கார்ந்திருந்த பொண்ண நான் என்ன தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு ரேப்பா பண்ணிட்டேன். அவங்க விருப்பப்பட்டாங்க, இருந்தோம், அப்புறம் பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி சீமான் பேசியிருந்தார் இல்லையா? இது வந்து ரொம்ப இழிவான பேச்சு, பெண்களை இழிவுபடுத்தும் பேச்சு. சீமான் வீட்ல வந்து பெண்கள் இல்லையா? சீமான் கட்சியில பெண்கள் இல்லையா? அவங்கலாம் இத கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்லாம் வந்து இப்பொழுது வந்துகிட்டு இருக்கு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சீமான் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க கூடாது. என்னதான் கோவமாக இருந்தாலும், இப்படியான வார்த்தைகள வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நமக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா, மற்ற நேரங்கள்லாம் வந்து கனிமொழி அவர்கள் இந்த அளவுக்கு பேசாம, சென்னையில ஒரு மீட்டிங் நடக்குது. திமுகவுடைய மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்து கனிமொழி அவர்களும் பங்கேற்கிறாங்க. அந்த கூட்டத்துல திமுகவுடைய உடன்பிறப்புகள் வந்து பெண் காவலர பாலியல் சீண்டல் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியால பரவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேசின பிறகாக கனிமொழி அவர்கள் வந்து ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பாலியல் விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில நடந்துகிட்டு இருக்கு. அத வந்து கட்டுப்படுத்த திமுக அரசாங்கம், அதாவது உங்க அரசாங்கத்துக்கு அழுத்தம் குடுத்து, வேற ஏதாவது பண்ணி அத கட்டுப்படுத்தி, பெண்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் நடமாட முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த முயற்சிக்காம, சீமான் அத சொல்லிட்டாரு, சீமான் இத சொல்லிட்டாரு, அண்ணாமலை அப்படி சொல்லிட்டாரு, எடப்பாடி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சும்மா இந்த போலியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு மீடியால பேசுற அளவுக்கு இருந்தா போதும், செயல்பாட்டுல ஒண்ணும் இருக்க மாட்டோம் அப்படின்னு இல்லாம, செயல்பாட்டிலயும் ஓரளவுக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து தொடர்ச்சியாக பள்ளிகள், மற்ற வேலை பணியிடங்கள், எல்லா இடங்கள்லயும் வந்து பெண்களுக்கான அந்த பாலியல் சீண்டல், பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்படும் செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு இந்த திமுக ஆட்சியில. அது வந்து அதிகரிச்ச வண்ணம் இருக்கிறதுனால,
நீங்க உங்களுடைய அண்ணனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு சீமான் அதை சொல்லிட்டாரு, சீமான் அதை கிள்ளிட்டாரு, சீமான் இதை பிடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து பேசாம வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களுக்கு மக்கள் பல கேள்விகளை வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. என்னடா இது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். இது வந்து எக்ஸ்தலத்துல பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல பெண்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் மீது பாலியல் புகார்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவரை வந்து மேடையில் ஏற்றி தமிழச்சி தங்கப்பாண்டியன் பெண் உரிமை அது இதுன்னு பேசுவாங்க. கவிஞர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். அவங்க மேடையில் ஏற்றி அழகு பார்த்து அவங்கள உட்கார வச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வரும்? அரசாங்கம் நம்மளுக்கு எதிராக இருக்கா? பெண்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கோ அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? என்ன சொல்ல வராங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் வைரமுத்து அவர்களை மேடை ஏத்தனது மூலியமாக அப்படின்னு வந்து நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ஒன்று சொல்லிட்டாருன்னா அச்சச்சோ சீமான் சொல்லிட்டாரு, சீமான் மீது இது வருது அந்த கேஸ் இந்த கேஸ் அப்படின்னு சொல்றீங்களே, கனிமொழி அவர்களுக்கும் சரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் சரி இப்படியான வைரமுத்து அவர்கள் மீது இப்படியான பல பெண்கள் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து இந்த மீ டூ அது இதுன்னு நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள திமுக கூட்டத்துக்கு தொடர்ச்சியாக கூட்டு அழகு பார்க்குறீங்களே, இது நியாயமா அப்படின்ற கேள்வியை எக்ஸ்தலத்தில் பலரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள், 72வது பிறந்த நாள். பேசு தமிழா பேசு சார்பாக நம்முடைய முதலமைச்சருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம். என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக தொண்டர்கள் கேட்ட மாதிரி இல்லை. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பேனர், வெடிகள், ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்து நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அறிவாலயம் போனீங்கன்னா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து செய்திகளை வந்துகிட்டு இருக்கு. சிங்கம் ஒன்று செஞ்சுருக்காங்க, அது ஏதோ ஒரு மெட்டலில் அதை வந்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க போகிறாங்களாம். அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வந்து ஊப்பிக்கள் உடன்பிறப்புகளே வந்து கேட்காம வேற மாதிரி ஒரு செயல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் பிறந்தநாளை வந்து கொண்டாட வேண்டாம் அப்படின்னு வந்து காலையில வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு சாயங்காலம் ஒய்எம்சியில் வந்து மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். என்ன மீட்டிங் பார்த்தீங்கன்னா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. இவங்க போய் கலந்துக்கிறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிறந்தநாளை ஒட்டி அவங்க சில உறுதிமொழிகள்லாம் ஏத்துக்கிறாங்க. என்ன உறுதிமொழிகள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்துருங்க. ஒரே இலக்கு, தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். பிறந்த நாள் செய்தியாக ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநிலத்தில் சுயாட்சி இருக்க வேண்டும், இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பது எனது பிறந்தநாள் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஹிந்தி திணிப்பு, இந்த டீலிமிட்டேஷன், இந்த விஷயங்கள்லாம் குறித்து வந்து நம்ம தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பரப்புரை செய்து இதனுடைய தீமைகள்லாம் எடுத்து கூறி அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பணும், அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக போயிட்டு இருக்கு. தேசிய அளவில் நிறைய தலைவர்கள், பிரதமர் உட்பட நிறைய தலைவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாமும் மீண்டும் நம்முடைய அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கும் உடன்பிறப்புகளுக்கு மடல் எழுதிக்கிட்டு இருக்காரு. நேற்று வீடியோ போட்டு என் பிறந்தநாள் விழாவை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொன்னதையே கேட்காத உடன்பிறப்புகள் டெய்லியும் ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த மடலை வந்து படித்து விட்டு அவருடைய பேச்சை கேட்பாங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. நேற்று வந்து அந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் வந்து நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக டிவிகேவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த பாசிசம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் இருக்குல்ல, அது விஜய் சொன்ன விஷயம். பாயாசமும் பாசிசமும் இருக்காங்க இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இந்த விஷயத்த மேற்கோள் காட்டி தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து பேசியிருந்தாங்க. ஒருவேளை நேற்று அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் வந்து விஜயை மட்டும் அட்டாக் பண்ணுங்க, எல்லாரையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல. மேபி சொல்லியிருக்கலாம். திடீர்னு கருணாஸ் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மீது நிறைய பாசம் வந்துருச்சு போல.
அது கோவத்தூர்லேருந்து தொடங்கியிருக்குமா, எங்கேருந்து தொடங்கியிருக்கும் அப்படின்னு தெரியல. நல்ல ஒரு பாசத்தை வந்து இப்பொழுது சமீப காலமாக ஸ்டாலின் அவர்கள் மீது கருணாஸ் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறாரு. நேற்று கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் டிவிகேவை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை அட்டாக் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பேட்டியினுடைய ப்ரமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரமோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 டிவிக்கே தனிச்சு தாங்க போட்டியிடும் அப்படின்றார். இது வந்து விஜய் அவர்கள் சொன்னா பிரச்சனை கிடையாது. சரி, புஷி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் சொன்னா பிரச்சனை கிடையாது. அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூக வகுப்பு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னா பிரச்சனை இல்லை. சரி, யாரோ அந்த கட்சியை சார்ந்தவர் சொன்னா பிரச்சனை கிடையாது. அந்த கட்சிக்கே சம்மந்தம் இல்லாம ஜன் சுராஜ் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், அதுவும் பீகார்ல படுதோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு டிவிக்கே 2026 தனிச்சு தான் போட்டிட்டோம் பாருங்க அப்படின்றாரு. என்னங்க இது, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிவிக்கே வந்து இதுவரை தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்கு. எந்த பக்கம் போவாங்க, யார் ஆதரிப்பாங்க, என்ன பாலிடிக்ஸ் செய்வாங்க அப்படின்லாம் எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி மர்மமாக இருக்கு. நெருக்கத்தில் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணால் பரவாயில்ல, சரி அவங்க கட்சி தலைவரே இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் வேறு ஒரு மாநிலத்திலேருந்து வந்து வேறு ஒரு கட்சி தலைவர் இங்கே உட்காந்துக்கிட்டு டிவிக்கே தனிச்சு தான் போட்டியிடும் அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்படின்னா எங்கே போய் முடிய போகுது டிவிக்கேவுடைய நிலை அப்படின்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக அவங்க பார்க்க வேண்டிய விஷயமாக சமூக வலைதளங்களில் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. மார்ச் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் வந்து, அதாவது அனைத்து கட்சி மீட்டிங்கில் வந்து நாங்கள் கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதை வந்து இப்போ உறுதிப்படுத்தும் விதமாக சொல்லி சில விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் கலந்துக்கல நாங்கள் அப்படின்னு வந்து பல பக்கத்துக்கு வந்து அறிக்கைகள் கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையினுடைய இறுதியில் என்ன சொல்றாருன்னா, சமக்கல்வி எங்கள் உரிமை, அதை உறுதி செய்வது அரசின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை முடியும் போது முடிஞ்சிருக்கு. அதாவது 2014 பிறகு எங்களுடைய ஆட்சி, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பட்டியலிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. நீங்க வந்து தொடர்ச்சியாக தமிழுக்கு என்ன செஞ்சீங்க, ஆட்சியில மத்தியில கூட்டணியில இருந்தீங்களே அப்பொழுது என்ன செஞ்சீங்க தமிழுக்காக நீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளையும் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் வந்து அந்த அறிக்கையில பதிவு செய்திருக்காரு. மார்ச் 5ஆம் தேதி பாஜக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்காது அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள், அதாவது பாஜக கலந்துக்க போறது இல்லை, சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி கலந்துக்க மாட்டாங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்குப்பாங்க. கலந்துக்கிட்டு அங்க போயிட்டு தங்களுடைய அந்த பார்வை கோரிக்கை எல்லாத்தையும் வந்து முன்வைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதி ஒரு மாதிரி களை கட்ட போகுது தமிழக அரசியல் அப்படின்னு வந்து தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அடுத்த கட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து உங்களுடைய பார்வையை நீங்க கமெண்டா கீழே பதிவு பண்ணலாம். நன்றி. நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.